Hi dear students, welcome to YouTube's channel. CMC Christian Medical College Vellore உடைய application வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க இந்த 2024 உடைய அட்மிஷனுக்கு. ஸோ அப்ளிகேஷன் யாரெல்லாம் நீங்க இன்னும் ஃபில் பண்ணலைன்னா நம்மளோட சேனல்ல வந்து அப்ளிகேஷன் எப்படி ஃபில் பண்ணணுங்கிற டெமோ இருக்குது, அதை செக் பண்ணி பார்த்து ஃபில் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் டேட் வந்து 21st March வந்து நம்மளுக்கு லாஸ்ட் டேட். ஸோ மேக்ஸிமம் நீங்க வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மிஸ் பண்ணிடுவாங்க. எஸ்பெஷலி அதே மாதிரி இந்த சிஎம்சியில நம்மளுக்கு நர்சிங் அண்ட் பேராமெடிக்கல் கோர்சஸ் என்னென்ன கோர்சஸ் இருக்கு அப்படிங்கிறதையும் டீடைலா ஒரு வீடியோ போட்டிருக்கோம். இந்த லிங்க்கும் உங்களுக்கு கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது மோஸ்ட் ரெக்வெஸ்டட் வீடியோன்னு சொல்லலாம். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த சிஎம்சியில வந்து எதை பேஸ் பண்ணி அட்மிஷன் நடக்கும் அப்படின்னு கேக்குறீங்க. நம்மளுக்கு நீட் ஸ்கோர் பேஸ் பண்ணி எம்பிபிஎஸ்க்கு மட்டும்தான் என்ன நடக்கும் அப்படின்னா சிஎம்சியில அட்மிஷன் நடக்கும். மீறி இருக்கக்கூடிய பிஎஸ்சி நர்சிங்கும் அதர் அலைடு ஹெல்த் கோர்சஸ், அதர் பேராமெடிக்கல் டிகிரி கோர்சஸ், அதாவது பிபிடி, பிஓடி, எம்எல்டி இந்த மாதிரி கோர்சஸ் எல்லாத்துக்குமே, அது மட்டும் இல்லாம டிப்ளமோ நர்சிங், அதர் டிப்ளமோ கோர்சஸ், பிஜி டிப்ளமோ கோர்சஸ், இது எல்லாத்துக்குமே உங்களுடைய +2 மார்க்ஸ். அதை தவிர சிஎம்சி வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணி தான் அட்மிஷன் ப்ராசஸ் வந்து பண்றாங்க. சோ இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பத்தி தான் டீடைல்டா பார்க்க போறோம். இதுல குரூப் ஏ, குரூப் பின்னு கொடுத்திருக்காங்க. இந்த குரூப் ஏ அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பிஎஸ்சி நர்சிங் வந்து வெள்ளூர் கேம்பஸ்ல இருக்கிற கோர்சஸ்க்கும் அண்ட் அலைடு ஹெல்த் டிகிரி கோர்சஸ், அதாவது நான் சொன்ன இந்த பிபிடி, எம்எல்டி இந்த மாதிரி இருக்கக்கூடிய கோர்சஸ். அது குரூப் பி ல வந்து டிப்ளமோ நர்சிங்கும் அதர் டிப்ளமோ கோர்சஸும் பிஜி டிப்ளமோ கோர்சஸுக்கும் எக்ஸாம் டேட் வந்து இங்க கொடுத்திருக்காங்க. இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் உடைய ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 14th May டிகிரி கோர்சஸ்க்கு வந்து காலையில கண்டக்ட் பண்றாங்க. குரூப் பிக்கு வந்து 14th May வந்து ஆஃப்டர்நூன் வந்து கண்டக்ட் பண்றாங்க. இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபார் டிகிரி கோர்சஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பிஎஸ்சி நர்சிங்க்கும் இந்த அலைடு ஹெல்த் கோர்சஸ் டிகிரி கோர்சஸ்க்கு சிபிடி கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட், அதாவது மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் வந்து கொடுக்குறாங்க. இங்கிலீஷ் மோட்ல தான் இருக்கும். என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி. இந்த பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி வந்து உங்களுடைய 12th +2 லெவல்ல இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் பேஸ் பண்ணி தான் இவங்க மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஒவ்வொரு சப்ஜெக்ட்லயும் 60 கொஸ்டின்ஸ் கொடுக்குறாங்க. சோ டோட்டலா உங்களுக்கு 180 கொஸ்டின்ஸ் கொடுப்பாங்க. எவ்வளவு நேரத்துல எழுதணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 120 மினிட்ஸ்ல நீங்க இந்த டெஸ்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணணும். இது வந்து குரூப் ஏக்கு 14th May மார்னிங் நடக்குது. இதே மாதிரி குரூப் பிக்கு வந்து எப்போ அப்படின்னா 14th May ஆஃப்டர்நூன் வந்து கண்டக்ட் பண்றாங்க. இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் உடைய ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ரிசல்ட் வந்து எப்போ அப்படின்னு பாத்தீங்கன்னா ரிசல்ட் வந்து பிஎஸ்சி நர்சிங்க்கு 21st May ரிலீஸ் பண்றாங்க. அலைடு ஹெல்த் டிகிரிக்கு 23rd. அதே மாதிரி குரூப் பி டிப்ளமோ நர்சிங் அண்ட் அலைடு ஹெல்த்துக்கு இங்க டேட் வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க, செக் பண்ணி பாத்துக்கோங்க. இந்த ஸ்டெப் 1 ரிசல்ட் ரிலீஸ் பண்ண உடனேவும் நெக்ஸ்ட் வந்து அந்த பாஸ் ஆன கேண்டிடேட்ஸை ஸ்டெப் 2க்கு வந்து கூப்பிடுறாங்க. இந்த ஸ்டெப் 2 அப்படிங்கிறது என்னன்னா ஸ்பெஷல் டெஸ்ட், உங்களுடைய ஆப்டிடியூட் டெஸ்ட், உங்களுடைய ஆப்டிடியூட அசஸ் பண்ற டெஸ்ட். இதுவுமே உங்களுக்கு பாத்தீங்கன்னா மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் பேட்டர்ன்ல தான் கொடுப்பாங்க. சோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஸ்டெப் 1ல உங்களுக்கு உங்களுடைய சப்ஜெக்ட்ஸ் பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி வச்சு உங்களுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணி இதுல பாஸ் ஆன ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டெப் 2க்கு கூப்பிடுறாங்க. ஸ்டெப் 2மே மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின். ஆப்டிடியூட் அசஸ்மெண்ட் அப்படிங்கிறது என்னன்னா உங்களுடைய ஜெனரல் எபிலிட்டி என்ன, இதுல என்ன இருக்கும் அப்படி பாத்தீங்கன்னா உங்களுடைய ஆப்டிடியூட் வந்து ஸ்பீட், அக்யூரன்சி, அதே மாதிரி ஹிஸ்டரியா இருக்கக்கூடிய, பொலிட்டிக்கலா இருக்கக்கூடிய இந்த கரண்ட் டாபிக்ஸை பேஸ் பண்ணி உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வந்து கொடுக்குறாங்க. இதுல வந்து 2 செக்ஷன்ஸா கொஸ்டின்ஸ் வந்து கொடுக்குறாங்க. சோ அதுல வந்து பாத்தீங்கன்னா செக்ஷன் 1ல வந்து 60 கொஸ்டின்ஸ் 15 மினிட்ஸ் கண்டக்ட் பண்றாங்க. செக்ஷன் 2 வந்து 60 கொஸ்டின்ஸ் 20 மினிட்ஸ்ல வந்து கண்டக்ட் பண்றாங்க. சோ டோட்டலா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 120 கொஸ்டின்ஸ் வந்து கொடுக்குறாங்க. சோ இதுதான் ஸ்டெப் 2ல வந்து உங்களுக்கு நடக்கக்கூடிய என்ட்ரன்ஸ் எக்ஸாம். இதுல நான் மைனாரிட்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இந்த ஜெனரல் எபிலிட்டி, ஸ்பீட், அக்யூரன்சி, இந்த கரண்ட் டாபிக்ஸ்ங்கிறது பாலிடிக்ஸ், எக்கனாமிக்ஸ் இந்த மாதிரி இருக்கும் இல்லையா, ஹிஸ்டரியை பத்தி கேட்கக்கூடியது. இந்த கொஸ்டின்ஸ் வந்து நான் மைனாரிட்டி ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது நீங்க யாருமே கிறிஸ்டியன் பேக்ரவுண்ட்ல இல்லாத ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த மாதிரி பேட்டர்ன். நீங்க கிறிஸ்டியன் ஸ்டூடெண்ட்ஸா இருக்கிறீங்க, இந்த மைனாரிட்டி நெட்வொர்க் ஆர்கனைசேஷன்ல இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பைபிள் நாலேஜ்ல இருந்து மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் வந்து கொடுக்குறாங்க. இதை பேஸ் பண்ணி தான் ஸ்டெப் 2ல வந்து கண்டக்ட் பண்றாங்க. இந்த ஸ்டெப் 2 உடைய ரிசல்ட் டேட்டுமே நம்மளுக்கு இங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஃபார் பிஎஸ்சி நர்சிங்க்கு வந்து பாத்தீங்கன்னா 13th July, அலைடு ஹெல்த் டிகிரிக்கு 26th July. அதே மாதிரி தான் இந்த குரூப் பிக்குமே. சோ இங்க என்ன இந்த நான் மைனாரிட்டி பேசிஸ்ல நான் வந்து சொன்னேன்னா இந்த குரூப் பி ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இதே மாதிரி பேட்டர்ன்ல தான் உங்களுக்குமே டெஸ்ட். சோ இந்த ஸ்டெப் 2ல வந்து நீங்க பாஸ் ஆயிட்டீங்க, உங்களுக்கு ரிசல்ட் ரிலீஸ் பண்ண டேட் மென்ஷன் பண்ண இல்லையா, இந்த பாஸ்ட் கேண்டிடேட்ஸ் தான் திருப்பி நம்மளுடைய செலக்ஷன் ப்ராசஸ்க்கு கால் ஃபார் பண்ணுவாங்க. செலக்ஷன் ப்ராசஸ் அப்படிங்கிறது வெள்ளூர்ல வச்சு அந்த கேம்பஸ், சிஎம்சி கேம்பஸ்ல வச்சு நடக்கும். அதாவது உங்களுடைய காலேஜோடைய அட்மிஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து நீங்க
பண்ணக்கூடிய ப்ராசஸ். அதாவது உங்களுடைய ஒரிஜினல் சர்டிபிகேட்ஸ் எல்லாத்தையுமே ஸ்டெப் 1 ஸ்டெப் 2ல நீங்க பாஸ் ஆன உடனே உங்களுக்கு வந்து அட்மிஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ்க்கு ஒரு டேட் கொடுத்திருக்காங்க. அந்த டேட்ல வந்து உங்களுக்கு 9th செப்டம்பர் ஃபார் பிஎஸ்சி நர்சிங், 8th ஆகஸ்ட் வந்து அலைட் ஹெல்த் கோர்சஸ்க்கு வந்து சொல்லியிருக்காங்க. சோ இதுல இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நீங்க அப்போ ஒரிஜினல் சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் நடக்கும். அதோட நீங்க வந்து அட்டஸ்டட் காப்பி, உங்களுடைய அந்த ஒரிஜினல் சர்டிபிகேட் உடைய போட்டோ காப்பி, ஜெராக்ஸ் காப்பி எடுத்து அதுல அட்டஸ்டேஷனோட வந்து நீங்க வெரிஃபிகேஷனுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணணும். அதோட டேட் தான் இங்க கொடுத்திருக்காங்க. ஆஸ் இட் இஸ் அதே மாதிரி தான் குரூப் பிக்கும். சோ சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா நீங்க வந்து காலேஜ் உங்களுக்கு எப்ப தொடங்குறதாகவும் இங்க டேட் கொடுத்திருக்காங்க. பிஎஸ்சி நர்சிங்க்கு வந்து 10th செப்டம்பர், மீதி இருக்கக்கூடிய அலைட் டிகிரி கோர்சஸ்க்கு வந்து 10th ஆகஸ்ட். இங்க குரூப் ஏல குறைஞ்சபட்சம் நீங்க அப்ளிகேஷன் போடுறீங்க அப்படின்னா நீங்க மேக்ஸிமம் 7 கோர்சஸ்க்கு அப்ளை பண்ணலாம். சோ அந்த அப்ளிகேஷன் ஒவ்வொரு கோர்சஸுக்கும் என்ன ஃபீஸ் அப்படிங்கறதையுமே இந்த ப்ரௌச்சர்ல மென்ஷன் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி நீங்க குரூப் பி அப்ளை பண்றீங்க அப்படின்னா அப்ளிகேஷன்ல உங்களுக்கு குறைஞ்சபட்சம் நீங்க மேக்ஸிமம் 5 கோர்சஸ் வந்து அப்ளை பண்றதுக்கு எலிஜிபிள். சோ இப்போ உங்களுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் டீடைல்ஸ், கொஸ்டின் பேட்டர்ன் எப்படி அப்படிங்கிறது இப்போ புரிஞ்சிருக்கும். ஓகே, இந்த கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் எம்சிக்யூ மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் வந்து என்ன மாதிரி அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய சிலபஸ் வந்து +2 லெவல் பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி இந்த இதெல்லாம் +2 லெவல்ல தான் இருக்கும். இதுல வந்து உங்களுக்கு நம்மளுடைய சிஎம்சி அபிஷியல் வெப்சைட்ல நம்மளுக்கு 14th மே வந்து எக்ஸாம் சொல்லியிருக்காங்க. ஒரு மாசத்துக்கு முன்னாடியே இது எப்படி அப்படிங்கிற சாம்பிள் கொஸ்டின்ஸ் வந்து நம்மளுக்கு வெப்சைட்ல வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அதை நீங்க பிராக்டிஸ் பண்ணி பாத்துக்கலாம். மோஸ்ட்லி உங்களுக்கு 12th இருக்கிற பேஸ் பண்ணி தான் இந்த கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும். சோ நெகட்டிவ் மார்க்ஸ் உண்டா அப்படின்னு கேட்டீங்கன்னா நெகட்டிவ் மார்க்ஸ் கிடையாது. நீங்க கரெக்ட் ஆன்சர்ஸ் நீங்க ஃபில் பண்ணீங்கன்னா அதுக்கு வந்து கரெக்டா ஃபுல் மார்க்ஸ் வந்து கொடுத்துருவாங்க. சோ நெகட்டிவ் மார்க்ஸ் பத்தி எல்லாம் நீங்க பயப்பட வேண்டாம். there is no negative marks. அதே மாதிரி இந்த எக்ஸாமினேஷனுக்கு நீங்க என்னெல்லாம் கேரி பண்ணணும் அப்படின்னா சிஎம்சி உடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணதுக்கு அப்புறமா நம்மளுக்கு இந்த 14th மே எக்ஸாம் சொல்லியிருக்காங்க. இந்த எக்ஸாமினேஷனுக்கு ஒரு 1 மந்த்க்கு முன்னாடி அல்லது ப்ரியரா அதுக்கு முன்னாடி அபிஷியல் வெப்சைட்ல வந்து நம்மளுக்கு ஹால் டிக்கெட் வந்து டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கிற சொல்லி நம்மளுக்கு ரிலீஸ் பண்ணுவாங்க. சோ நீங்க அந்த ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கணும். அதே மாதிரி நீங்க 2 பென்சில்ஸ் வந்து நீங்க கேரி பண்ணிக்கணும் எக்ஸாமினேஷனுக்கு. அபார்ட் ஃப்ரம் கால்குலேட்டரோ வேற எதுவுமே கொண்டு போக கூடாது. சோ இப்போ வந்து அதே மாதிரி தான் குரூப் பி ல நான் சொன்னேன் இல்லையா, இதுல வந்து நம்மளுக்கு பிஜி டிப்ளமோ நர்சிங், அலைட் ஹெல்த் டிப்ளமோ கோர்சஸ் இருக்குது. இதுல வந்து குரூப் பி ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு நான் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ், சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ், நான் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. சோ சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இந்த பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, ஜெனரல் எபிலிட்டில இருந்து 19 கொஸ்டின்ஸ்க்கு வந்து கொடுப்பாங்க. நான் சயின்ஸ்ல வந்து என்ன கேட்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜெனரல் நேச்சரை பத்தி, அதாவது உங்களுடைய காமனா இருக்கக்கூடிய பேசிக் சயின்ஸ், ஜெனரல் நாலேஜ் கொஸ்டின்ஸ், கரண்டா என்ன அவேர்னஸ் இருக்கக்கூடிய டாபிக்ஸை பத்தி உங்களுக்கு வந்து 90 கொஸ்டின்ஸ்க்கு வந்து கேட்பாங்க. சோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இதோட டேட் எல்லாமே நம்மளுக்கு வந்து நம்மளுடைய இந்த ப்ரௌச்சர்ல மென்ஷன் பண்ணிருக்காங்க. சோ இத பார்த்து நீங்க என்ன பண்ணிக்கோங்கன்னா அப்பியர் ஆயிக்கோங்க என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ்க்கு. சோ இப்போ உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும் என்னென்ன கொஸ்டின்ஸ் என்ன மாதிரி கேட்பாங்க அப்படிங்கிறது. சோ ஸ்டெப் 1ல பாஸ் பண்ண கேண்டிடேட்ஸ், உங்களுடைய சப்ஜெக்ட்ஸ் வைஸ் பாஸ் பண்ண கேண்டிடேட்ஸ் ஸ்டெப் 2க்கு கூப்பிடுவாங்க. அதுல நான் மைனாரிட்டி அண்ட் கிறிஸ்டியன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன மாதிரி அப்படிங்கறத நான் சொல்லியிருக்கேன். சோ ஸ்டெப் 2ல பாஸ் ஆன கேண்டிடேட்ஸ் உங்களுக்கு ஜெனரல் வெரிஃபிகேஷன்ஸ்க்கு கூப்பிடுவாங்க. சோ உங்களுடைய சர்டிபிகேட்ஸை வெரிஃபை பண்ணி முடிச்சிட்டாங்க அப்படின்னா ஒன்ஸ் அதுக்கு அடுத்து நீங்க வந்து காலேஜ்ல போய் ஜாயின் பண்ணணும். நெக்ஸ்ட் வீடியோல இந்த பிஎஸ்சி நர்சிங்க்கு எவ்வளவு ஃபீஸ் வந்து இவங்க வந்து கலெக்ட் பண்றாங்க, அதே மாதிரி அதர் அலைட் ஹெல்த் கோர்சஸ்க்கும் எவ்வளவு ஃபீஸ் அப்படிங்கிற டீடைல்டான ஒரு வீடியோ வந்து பார்க்கலாம். சோ தொடர்ந்து நம்மளோட சேனலை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம வாட்ஸ்அப், டெலிகிராம், இன்ஸ்டா இதுலயுமே ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுடைய டவுட்ஸ் எல்லாத்தையும் கமெண்ட் செக்ஷன்லயும் மென்ஷன் பண்ணுங்க. உங்களுடைய டவுட்ஸ் எல்லாத்தையுமே கிளாரிஃபை பண்றேன். சோ தொடர்ந்து நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா என்னென்ன காலேஜ்ல, என்னென்ன கவர்மெண்ட் காலேஜ் பிளஸ் பிரைவேட் காலேஜ், டீம்டு காலேஜ்ல எப்போ வந்து நம்மளுக்கு அப்ளிகேஷன் ரிலீஸ் பண்ணுவாங்க, எப்படி அப்ளிகேஷன் ஃபில் பண்ணணும், எவ்வளவு மார்க்ஸ் வேணும், இது எல்லாமே நம்மளோட சேனல்ல வந்து கவுன்சிலிங் கைட் பண்ணுவோம். சோ நீங்க பண்ண வேண்டியது தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க சேனலை. ஹோப் உங்களுக்கு இந்த கண்டென்ட் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.